பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த மசோதா தாக்கல் செஞ்சாங்க. அந்த மசோதாவை நிறைவேற்ற 3/2 பங்கு எம்பிக்கள் ஆதரவு இருக்கணுமா? மெஜாரிட்டி இல்லையே துரை. லோக்சபாவில் 3/2 பங்கு வேணும்னா 362 எம்பிக்கள் ஓட்டு வேணும். ஆனா பாஜகவோட என்டிஏ கூட்டணிக்கு 298 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அப்ப மேல் சபையில ராஜ்யசபாவில் 3/2 பங்கு வேணும்னா 158 எம்பிக்கள் ஓட்டு வேணும். ஆனா பாஜக கூட்டணிக்கு 135 எம்பிக்கள் தான் இருக்காங்க. அப்ப எப்படி துரை சட்டமாகும்? 2 சபையிலும் எதிர்கட்சிகள் ஆதரவு இருந்தா தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேறும். அதனால மத்த கட்சிகளோட ஆதரவை கேட்கறாங்க மேன். அதுக்கான வாய்ப்பே இல்லையே துரை. அப்படி ஒரு நிலை இருக்கிறதால தான் இப்போ எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அதனால ஆளுங்கட்சி என்ன லாபம் துரை? ஜேபிசி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்கிறதே ஆளுங்கட்சி தானே. அங்க மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு, திருத்தங்கள் செய்யவும் வாய்ப்பு இருக்கு மேன். அப்படின்னா சட்டம் வந்துடும், அப்படிதானே துரை? வரணும்னு சில கட்சிகள் நினைக்கிறாங்க, வரக்கூடாதுன்னு சில கட்சிகள் நினைக்கிறாங்க மேன். வரணும்னு சொல்ற கட்சிகள் யாராச்சும் இருப்பாங்கல்ல துரை? பாஜக, தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, குடியரசு கட்சி, ஏக்நாத் சிண்டே சிவசேனா, அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கும் அதிமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளும் ஆதரவு கொடுக்கறாங்க. அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சிகள் காங்கிரஸ், திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், உத்தவ் தாக்கரே சிவசேனா, சரத் பவார் தேசியவாத காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, தேசிய மாநாட்டு கட்சி, ஆம் ஆத்மி கட்சி. பெரிய லிஸ்டா இருக்குதே தவிர நடுநிலையா யாராச்சும் இருப்பாங்கல்ல? நடுநிலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, பிஜு ஜனதா தளம் கட்சிகள் தங்களோட நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கல. அப்படின்னா சட்டம் வந்துடுமா தவிர? திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்காத மேன். சட்டம் வந்தாலும் நடைமுறைக்கு வருமானு தெரியல. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் தலைப்பு செய்தியில வந்திருக்கு. இதுவும் ஒரு வகை அரசியல் தான் மேன். சரிதான் தவிர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.